வணக்கம். நான் உங்கள் சுப்பு. இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? அதாவது ஒரு சின்ன ஆலமர செடியை ஒரு விவசாயி நட்டு வைக்கிறாரு. அது ஒடிஞ்சிட போது காத்துலன்னு சொல்லிட்டு ஒரு குச்சை ஃபர்ஸ்ட் நட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அது களைச்செடிகள் மேலே படர்ந்துருமே அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி ஒரு வேலி போடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த காட்டு செடி, உனக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகளா, எங்களுக்கு பாரு நாங்கள் சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆலமர செடிக்கும் ஒரு வருத்தம் தான், எப்படியாவது இந்த சுதந்திரத்தை தாண்டணும் அப்படின்னு அது நினைச்சிட்டு இருந்தது. அப்போ ஊர் மக்கள் அந்த களைச்செடிகள் எல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த களைச்செடிகளை அழிக்கும் பொழுது அப்போ கேட்டாங்க, அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன இந்த செடி வந்து சுற்றி வேலி போட்டிருக்கீங்க என்னன்னு கேட்கும்பொழுது தான், இது பல 100 வருஷம் வாழக்கூடியது, பலன் தரக்கூடிய ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட்டுட்டு போகிறாங்க. அப்போதான் அந்த ஆலமரத்துக்கு புரிஞ்சுது, தன்னுடைய சுற்றி போடப்பட்ட வேலிகளுங்கிறது தனக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது. இப்படித்தான் பெண்களுக்கும் சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அப்படிங்கிறது ஒரு வேலி. இதை கணவரோ தந்தையோ போடும் பொழுது நம்ம அதை ஒரு வேலியாக நம்ம சுதந்திரத்தை தாண்டணும்னு நினைக்காம நமக்கான பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டா நிச்சயமாக நம்ம உயர முடியும்.